அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்காங்களாம் ஆர்யா அவர்களினுடைய முன்னாள் காதலி. அவங்க யார் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிகர் ஆர்யாவுக்கு மணமகள் தேர்வு செய்யும் நிகழ்ச்சியான எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நடைபெற்றது. 18 பெண்கள் கலந்துக்கிட்டு ஆர்யாவை கவர போட்டி போட்டாங்க. அதில் இறுதி சுற்றுக்கு தேர்வானவங்க ஆர்யா ஒருவரை தேர்வு செய்தால் மற்றவர் மனம் கஷ்டப்படும்னு சொல்லி யாரையும் தேர்வு செய்யாமல் நிகழ்ச்சியை முடித்தார். ஆர்யாவினுடைய இந்த முடிவு பலருக்கும் அதிர்ச்சி கொடுத்தது. அதன் பின் ஆர்யா தன்னை விட 17 வயது குறைந்த நடிகை சாயிஷாவை காதலித்து திருமணம் செஞ்சார். இந்த நிலையில் அந்த 3 பெண்களில் ஒருவரான சீதாலட்சுமி மாடலிங் துறையில் ஈடுபட்டு வராங்க. ஆரம்பத்தில் ஒல்லியாக காணப்பட்ட சீதாலட்சுமி தற்போது உடல் எடை ஏறி ரொம்பவே குண்டாக இருக்காங்களாம். இதை பார்த்து பலருமே ஷாக்காகி ரியாக்ஷனை கொடுத்து வந்துட்டுருக்காங்க. அதில் அவங்களுடைய சமீபத்திய புகைப்படம் சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா இது ஆர்யாவினுடைய காதலியாக இருந்தவங்க இப்போ இப்படி ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயந்தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வேலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது. பிரபல நடிகை ஒருத்தவங்க உயிருக்கு உயிராக நேசிப்பதாக சொன்னான். சரின்னு சொன்னேன். காதல் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க இப்போ அனுஷ்கா அவர்கள். அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. சில நேரங்களில் சிலருக்கு சில விஷயங்கள் எதனால் நடந்தது அப்படின்றது அவங்களுக்கே புரியாமல் போயிடும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி அனுஷ்கா அவர்கள் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. இது ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களிடையே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எல்லோருக்குமே மிக பிடித்தமான ஒரு நடிகையாக வலம் வருபவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அனுஷ்கா அவர்கள். இப்போ அவங்க இந்த மாதிரியாக சில விஷயங்களை சமூக வலைதளங்களில் பேசியிருக்கிறது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. வயது அதிகமானாலும் கூட இன்னுமே திருமணம் செய்யாமல் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க தான் நடிகை அனுஷ்கா செட்டி. இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த பாகுபலி, சிங்கம், பில்லா உள்ளிட்ட ஏராளமான படங்கள் சூப்பர் ஹிட் ஆச்சு. 20 ஆண்டுகளுக்கு மேலாக அனுஷ்கா தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லாமல் பல படங்கள்லையும் இவங்க நடித்து வராங்க. 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் படங்களில் இவங்க நடிக்கலை. இப்போதெல்லாம் அனுஷ்கா பெயரை சொன்னாலே அவரின் திருமணம் குறித்து தான் பேச்சுகள் வருது. திருமண வயதை கடந்த பிறகும் அனுஷ்கா இன்னும் சோலோவாக சுற்றி வந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை அடிக்கடி தலைப்பு செய்திகளாக வலம் வந்துட்டுருக்கு. அதில் தான் பாகுபலி படத்தில் தன்னோட நடித்த பிரபாஷும் அனுஷ்காவும் காதலிக்கிறாங்க, திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க அப்படின்ற வதந்திகள் வந்துச்சு. அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்க்கும் போதெல்லாம் இதை பற்றி எல்லோருமே பேசி வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் நண்பர்கள்னு அவங்க பலமுறை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அனுஷ்காவினுடைய பெற்றோர் அவங்களுக்கு தீவிரமாக வரன் பார்த்து வருவதாகவும், ஆனால் அனுஷ்கா தான் திருமணத்திற்கு சம்மதிக்க மறுக்கிறாங்க அப்படின்னும் தெரியுது. அனுஷ்காவினுடைய பேட்டி தற்போது வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்த காதல் ப்ரப்போசல் குறித்து பேசியிருக்காங்க. அனுஷ்காவுக்கு எப்போது முதல் காதல் ப்ரப்போசல் வந்ததோ தெரிந்தால் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆவாங்க. 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்களுக்கு ப்ரப்போசல் வந்துச்சான். இவங்க இப்போ அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது என் வகுப்பில் இருந்த ஒரு பையனிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னாராம். என்னை உயிருக்கு உயிராக நேசிப்பதாக சொன்னார். நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னா என்னவெல்லாம் கூட எனக்கு அப்படிலாம் அந்த வயசில் தெரியாது. ஆனால் சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். காதல் என்னன்னே புரியாத வயதில் நடந்தது. அது என் வாழ்க்கையில் ஒரு இனிமையான நினைவாகவே இன்னும் இருக்குது அப்படின்னு அனுஷ்கா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறது தற்போது வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.